வணக்கம் மாணவர்களே. இப்போ இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துக்கான டேம் 1 எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு மாடல் கொஸ்டின் தான். இந்த மாடலை வச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் இதுலேருந்து வரும். ஸோ ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிங்கனாலே அதுலேருந்து நமக்கு நிறையா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே இதில் இருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 1 வேர்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க் இதில் 2 மார்க் பார்த்தீங்க. இந்த இதில் 2 மார்க் 15 2 மார்க் எழுத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு 10 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 15 2 மார்க்ஸ்னால் நீங்கள் 15 படிச்சிட்டிங்கன்னா இதில் எப்படின்னா 18 2 மார்க் கிட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த 18 படிச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நிறைய இதுலேருந்தே வந்துடும். ஸோ இது மாதிரி மாடல் கொஸ்டின் நிறையா படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 5 மார்க்ஸும் அதே மாதிரி தான். 5 மார்க்ஸும் நமக்கு கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். அதுலேருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின் இந்த வருஷம் கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். 60க்கு 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். 1 வேர்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க சரியான தெரியும். புக் பேக் பேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 1 வேர்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க் 4 5 மார்க் எழுத சொல்லியிருக்காங்க. அதுவும் அல்ல டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொத்தம் நமக்கு 8 5 மார்க் இருக்கும். அந்த 8ஐயுமே படிச்சிங்கனாலே போதும், நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து 5 6 கிட்ட வந்துடும். ஒருத்தவங்களுக்கு அப்படியே கூட வரலாம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க.